ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். நந்தினி இன்னமும் படகையும் கப்பலையும் பார்த்து கொண்டிருந்தாள். படகிலிருந்து பழுவேட்டரையர் கப்பலில் ஏறுவதை பார்த்தாள். நல்ல வேளை, பத்திரமாக ஏறிவிட்டார். எவ்வளவு வீரராயிருந்தாலும் வயதாகிவிட்டதல்லவா? படகிலிருந்து கப்பலில் ஏறும்போது தடுமாறாமல் இருக்க வேண்டுமே என்று எனக்கு கவலையாயிருந்தது என்றாள். பல்லவன் ஏமாற்றமடைந்தான். கிழவனிடம் இவளுக்கு இவ்வளவு பரிவு ஏன்? படகிலிருந்து அவன் கடலில் விழுந்து இறந்தால்தான் என்ன? நாட்டுக்கும் க்ஷேமம், இவளுக்கும் விடுதலை. எதற்காக இவ்வளவு பரிவு காட்டுகிறாள்? கிழவருக்கு சோழ குலத்தாரிடம் எவ்வளவு அபிமானம் என்பது இன்றைக்குத்தான் எனக்கு தெரிந்தது. இளவரசருக்கு ஆபத்து என்றதும் எப்படி துடிதுடித்து போய்விட்டார். ஐயா, இளவரசர் தப்பி பிழைத்திருக்க கூடுமல்லவா? இறந்துதான் போயிருக்க வேண்டும் என்பது நிச்சயமில்லையே என்றாள் நந்தினி. நிச்சயமில்லை, ஆனால் அப்பேற்பட்ட சுழற்காற்றில் கடலில் குறித்தவர் பிழைத்திருப்பது அசாத்தியம். விதியின் போக்குக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்றான் பல்லவன். இதற்கு விதி காரணமில்லை, அந்த பழையாறை ராட்சசியின் பேராசைதான் காரணம். தங்களுக்கு தெரியுமா ஐயா, குந்தவை தேவிக்கு சோதிடத்திலும் ரேகை சாஸ்திரத்திலும் அபார நம்பிக்கை. தம்பியின் ஜாதகத்தையும் கைரேகையையும் பார்த்து வைத்துக்கொண்டு அவன் 3 உலகையும் ஆளும் சக்கரவர்த்தியாகப் போகிறான் என்று நம்பிக்கை வைத்திருந்தாள். ஐயோ பாவம், அந்த அருமை தம்பிக்கு இந்த கதி நேர்ந்தது என்று அறியும்போது அவள் எவ்வளவு கஷ்டமடைவாள். அந்த சமயம் நான் அவள் கூட இருந்து ஆறுதல் சொல்ல வேண்டும் போல இருக்கிறது. இவ்விதம் கூறிய நந்தினியின் குரலில் குதூகலம் தொனித்தது. பல்லவன் ஒரு கணம் ஆச்சரியப்பட்டு போனான். பிறகு தன் செவிகளில் தான் கோளாறு என்று தீர்மானித்துக் கொண்டான். ராணி, தாங்கள் எதற்காக ஆறுதல் சொல்ல வேண்டும்? அவளுடைய பேராசையினால் நேர்ந்துவிட்ட விபரீதம் தானே இது. அதற்காக அவள் கஷ்டப்பட வேண்டியதுதான். அது எப்படி ஐயா? அவள் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் துளித்தால் நெஞ்சு பதறுகிறவர்கள் சோழ நாட்டில் 1000-10,000 பேர் இருக்கிறார்கள். அவள் சக்கரவர்த்தியின் செல்வப் புதல்வி, 3 உலகிலும் ஈடு இணையற்ற அழகி. நானும் ஒரு சமயம் அவ்வாறுதான் நினைத்திருந்தேன். அதாவது, தாங்களை பார்ப்பதற்கு முன்னால். என்னை பார்த்த பிறகு என்ன நினைக்கிறீர்கள்? குந்தவை தேவியின் அழகு தங்கள் பாத சுண்டு விரலின் அழகுக்கு இணையாகாது என்றுதான். இப்போது இப்படித்தான் சொல்லுவீர்கள். நாளைக்கு அவளை பார்த்தால் நான் ஒருத்தி இவ்வுலகில் இருக்கிறேன் என்பதையே மறந்து விடுவீர்கள். ஒரு நாளும் மாட்டேன் தேவி, என்னை சோதனை செய்து பாருங்கள் என்றுதான் சொல்லுகிறேனே. தங்கள் கட்டளை இன்னதொன்று இக்கணமே தெரிவியுங்கள். கட்டளையிடும் பாத்தியதை எனக்கு கிடையாது ஐயா. விண்ணப்பம் செய்து கொள்ளுகிறேன். பெரிய பழுவேட்டரையரை நான் மணந்த பிறகு சோழ நாட்டில் பிளவும் குழப்பமும் ஏற்பட்டிருப்பதாக சிலர் அவதூறு சொல்லுகிறார்கள். அது பொய் என்பதை நிரூபிக்க விரும்புகிறேன். அதற்குத்தான் தங்கள் உதவியை நாடுகிறேன். பார்த்திபேந்திரன் சிறிது ஏமாற்றமடைந்தான். நந்தினி அவளுக்காக ஏதோ ஒரு கஷ்டமான காரியத்தில் தன்னை ஏவுவாள் என்று எண்ணியிருந்தான். அதை நிறைவேற்றி அவளை மகிழ்விக்க ஆர்வம் கொண்டிருந்தான். ஆனால் அவள் ராஜ்யகாரியத்தை பற்றி எதுவோ சொல்லுகிறாள். சொல்லுங்கள் ராணி, தங்கள் விருப்பம் எதுவாயிருந்தாலும் சொல்லுங்கள் என்றான். ஐயா, சோழ நாட்டில் அமைதி ஏற்படாமல் தடுத்து வந்தவள் இளைய பிராட்டி. அவளுடைய அகம்பாவத்தினால் சோழ நாட்டு சிற்றரசர்களையும் பெருந்தர அதிகாரிகளையும் கோபம் கொள்ளச் செய்தாள். தம்பி அருள்மொழிவர்மனை எப்படியாவது இந்த சோழ நாட்டு சிம்மாசனத்தில் ஏற்றிவிட வேண்டும் என்று அவளுக்கு ஆசை. இதனால் சமரசம் ஏற்படாமல் தடுத்து வந்தாள். இப்போது அந்த காரணம் போய்விட்டது. இனிமேல் சமரசம் செய்து வைப்பது சுலபம். கேளுங்கள் ஐயா, தாங்கள்தான் சொன்னீர்களே, மந்திரிகளும் மற்ற பெருந்தர அதிகாரிகளும் சுந்தர சோழருக்கு பிறகு மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட விரும்புகிறார்கள். சக்கரவர்த்தியும் அதற்கு இணங்கிவிட்டார். அப்படியா தேவி? ஆமையா. இல்லாவிடில் இளவரசரை சிறைப்படுத்தி கொண்டு வர கட்டளையிட்டிருப்பாரா? ஆனாலும் அது சரியல்ல என்பது என் கருத்து. சமரசமாக தீர்த்து கொள்வதற்கு இடம் இருக்கிறது. வெள்ளாற்றுக்கு வடக்கேயுள்ள ராஜ்யத்தை ஆதித்த கரிகாலருக்கு என்றும் தெற்கேயுள்ள பகுதியை மதுராந்தகருக்கென்றும் பிரித்து கொள்ளலாமே. தங்கள் முன்னோர்கள் பல்லவ மகா சக்கரவர்த்திகள் தொண்டை மண்டலத்தை ஆள்வதுடன் திருப்தியடையவில்லையா? பூர்வீக சோழ மன்னர்கள் 2 வெள்ளாற்றுக்கும் இடையே உள்ள ராஜ்யத்துடன் திருப்தி அடையவில்லையா? தேவி, இதையெல்லாம் எதற்காக என்னிடம் சொல்லுகிறீர்கள்? எந்த சாம்ராஜ்யம் எப்படி போனால் எனக்கென்ன?
யார் எந்த ராஜ்யத்தை ஆண்டால் எனக்கு என்ன? ஐயா, தாங்கள் ஆதித்த கரிகாலரிடம் உண்மை விசுவாசம் உள்ள சிநேகிதர் என்று எண்ணினேன். பிறருக்கு விசுவாசமாயிருந்து பிறருடைய புகழுக்காக போராடி பிறருடைய நன்மைக்காக உழைத்து இத்தனை நாளும் கழிந்தாகிவிட்டது. இனிமேல் எனக்காக நான் வாழ விரும்புகிறேன். ராணி, இதை கேளுங்கள். நான் எதற்காக இந்த உலகில் பிறந்தேன், எதற்காக உயிரோடு இருக்கிறேன் என்று பல தடவை நான் சிந்தித்ததுண்டு. என் முன்னோர்களாகிய பல்லவ சக்கரவர்த்திகள் பெரிய சாம்ராஜ்யங்களை ஆண்டார்கள். மாமல்லபுரத்தை போன்ற சொப்பன உலகங்களை சிருஷ்டித்தார்கள். அவர்களுடைய பெருமையை என் காலத்தில் மீண்டும் நிலைநாட்ட பிறந்திருக்கிறேனோ என்று நான் எண்ணியதுண்டு. ஆனால் அதில் என் மனம் ஈடுபடவில்லை. ராஜ்யங்களை சிருஷ்டிப்பதில் உற்சாகம் கொள்ளவில்லை. சோழகுலத்தின் பெருமைக்கு உழைப்பதிலேயே திருப்தி அடைந்தேன். ஆதித்த கரிகாலரின் சிநேகத்தில் மகிழ்ந்தேன். இப்படியே என் வாழ்நாளை கழித்து விடுவது என்றுதான் எண்ணியிருந்தேன். இன்றைக்குத்தான் என் கண்கள் திறந்தன. சற்று முன்னாலேதான் நான் பிறந்தது எதற்காக என்று தெரிந்தது. அதோ கேளுங்கள், அந்த கடல் அலைகளின் குரல் என் உள்ளத்தின் குரலை ஆம் ஆம் என்று ஆமோதிக்கிறது. அதோ காட்டில் வாழும் பறவைகள் எல்லாம் சரி சரி என்று கூவுகின்றன. தேவி, சோழ சாம்ராஜ்யத்தை பங்கு போடுவது பற்றி என்னிடம் சொல்ல வேண்டாம். வேறு ஏதாவது சொல்லுங்கள். கடல்களுக்கு அப்பால் உள்ள பவளத்தீவிலிருந்து விலை மதிக்க முடியாத பவளங்களை கொண்டு வரச் சொல்லுங்கள். ஆழ்கடலின் அடியிலிருந்து முத்துக்களை கொண்டு வரச் சொல்லுங்கள். மேருமலையின் உச்சி சிகரத்திலே ஏறி சஞ்சீவி மூலிகையை கொண்டு வரச் சொல்லுங்கள். மேக மண்டலத்துக்கு மேலே பறந்து நட்சத்திரங்களை பறித்து கொண்டு வர ஆலந்தொடுத்து தங்கள் கழுத்தில் போடச் சொல்லுங்கள். பூரண சந்திரனை கொண்டு வந்து தங்களுடைய முகம் பார்க்கும் கண்ணாடியாக்கி தரும்படி சொல்லுங்கள். போதும் ஐயா, போதும். என்னை ஏற்கனவே அந்த பழையாறை பிராட்டி பைத்தியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். உண்மையாகவே எனக்கு பைத்தியம் பிடிக்கச் செய்து விடாதீர்கள் என்றாள் நந்தினி. பார்த்திபேந்திரன் சிறிது வெட்கமடைந்தான். பைத்தியம் பிடித்திருப்பது எனக்குத்தான், மன்னியுங்கள். தங்களுடைய விருப்பத்தை முதலில் தெரிவியுங்கள் என்றான். சோழ நாடெங்கும் தமிழகமெங்கும் எனக்கு ஏற்பட்டிருக்கும் கெட்ட பெயரை போக்கிக் கொள்ள விரும்புகிறேன். அதற்குத்தான் தங்கள் உதவியை நாடுகிறேன். நான் இந்த கிழவரை மணந்ததன் காரணமாக சோழகுலத்துக்கே கேடு வந்துவிட்டதென்று ஜனங்கள் பேசிக் கொள்ளுகிறார்களாம். மதுராந்தகத்தேவரை ராஜ்ய ஆசை கொள்ளச் செய்தது நான் தான் என்று சொல்லுகிறார்களாம். சோழ நாட்டு சிற்றரசர்களை அவர் பக்கம் திருப்பியதும் நான் தான் என்று சொல்லுகிறார்களாம். இந்த அவப்பெயருடன் இறந்து போவதற்கு நான் விரும்பவில்லை. இறந்து போவதை பற்றி ஏன் பேசுகிறீர்கள்? என்னை துன்புறுத்துவதற்காகவா? பல்லவகுமாரா, தங்களுக்கு ரேகை சாஸ்திரம் தெரியுமா? ரேகை சாஸ்திரத்தில் தங்களுக்கு நம்பிக்கை உண்டா என்று நந்தினி சம்பந்தமில்லாத ஒரு கேள்வியை கேட்டாள். பார்த்திபேந்திரன் அதற்கு நேர் மறுமொழி சொல்லாமல், எங்கே கையை காட்டுங்கள் என்றான். நந்தினி வலது கையை நீட்டினாள். அதை பார்த்திபேந்திரன் சிறிது நேரம் முற்று பார்த்துவிட்டு, ஆச்சரியமான ரேகைகள், இந்த மாதிரி காண்பதே அபூர்வம். அந்த கையையும் சிறிது காட்டுங்கள் என்றான். நந்தினி இன்னொரு கையையும் நீட்டினாள். பல்லவன் அதையும் பார்த்துவிட்டு, தேவி, இதற்கு முன் யாராவது தங்கள் கரங்களின் அதிசயமான ரேகைகளை பார்த்துவிட்டு ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா என்று கேட்டான். ஆம், பழையாறை இளைய பிராட்டி ஒரு தடவை என் கையை பார்த்துவிட்டு சொன்னாள். என்ன சொன்னாள்? நான் அற்பாயுளில் சாவேன் என்று சொன்னாள். அது உண்மைதான் என்றான் பார்த்திபேந்திரன். ஐயா, நீங்களுமா அப்படி சொல்லுகிறீர்கள்? ஆனால் அவள் அரைகுறையாக சாஸ்திரம் படித்தவள் என்று தெரிகிறது. இந்த கைரேகையில் ஒன்று அற்பாயுளை குறிப்பது உண்மைதான். ஆனால் மற்றொரு ரேகை அந்த கண்டத்தை கடந்து புனர்ஜன்மம் ஏற்படும் என்றும் கூறுகிறது. அந்த புனர்ஜன்மத்துக்கு பிறகு கடல் கடந்த பல நாடுகளுக்கு பிரயாணம் செய்யும் பாக்கியம் உண்டு என்றும், மன்னாதி மன்னர்களுக்கு கிட்டாத ஆனந்த வாழ்க்கை வெகுகாலம் உண்டு என்றும் கூறுகிறது. இவ்வளவும் தற்செயலாக கடற்கரையில் சந்தித்த ஒரு யவ்வன புருஷனுடைய உண்மை அன்பினால் கிடைக்கும் என்றும் தெரிகிறது. தங்களுடைய சின்னஞ்சிறு விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவன் தன் உயிரையே அர்ப்பணம் செய்வான் என்றும் ரேகைகள் மிக தெளிவாகச் சொல்லுகின்றன. இவ்விதம் கூறிக்கொண்டே பார்த்திபேந்திரன் சட்டென்று நந்தினியின் விரிந்த இரு கரங்களையும் பற்றி தன் கண்களில் ஒற்றிக்கொண்டான். நந்தினி கைகளை உதறி விடுவித்துக் கொண்டு, சீச்சி, என்ன காரியம் செய்தீர் என்றாள். மன்னியுங்கள், இவை தங்கள் கரங்கள் என்பதை மறந்துவிட்டேன். 2 மலர்கள் என்று எண்ணிக்கொண்டேன் என்றான். பழுவேட்டரையர் பார்த்திருந்தால் உம்மை ஈட்டி முனையில் கழுவேற்றியிருப்பார். தேவி, தங்களுக்காக கொடுப்பதற்கு எனக்கு இருப்பது ஓர் உயிர்தானே என்று கவலைப்படுகிறேன். அந்த ஓர் உயிரையும் இப்படி கொடுப்பானேன்? இந்த அனாதை பெண்ணுக்கு உதவி செய்வதற்காக காப்பாற்றி வைத்துக் கொண்டிருங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். சோழ சாம்ராஜ்யம் தாயாதி கலகத்தினால் பாழாகி விடாமல் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு தங்களுடைய உதவி வேண்டும். எப்படி? தங்கள் சிநேகிதர் கரிகாலரை கடம்பூர் சம்புவரையர் வீட்டுக்கு அழைத்து வாருங்கள். சம்புவரையருக்கு ஒரு பெண் இருக்கிறாள். அவளை ஆதித்த கரிகாலருக்கு மணம் செய்துவிட்டால்
என் மனோரதம் பூர்த்தியாகும். இந்த அற்ப காரியத்துக்குத்தானா இவ்வளவு பீடிகை? ஆதித்த கரிகாலரை அவசியம் கடம்பூருக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். அப்புறம் ஆதித்த கரிகாலருக்கு சம்புவரையர் மகளை கல்யாணம் செய்துவிட்டால் கலகம் பாதி தீர்ந்து விட்டதாகும். சோழ சாம்ராஜ்யத்தில் மதுராந்தகருக்கு தென்பாதியும் கரிகாலருக்கு வடபாதியும் என்று பிரித்து கொடுத்து விட்டால் கலகம் முழுவதும் தீர்ந்ததாகும். பின்னர் எனக்கு ஏற்பட்டிருக்கும் கெட்ட பெயர் போய்விடும். பிறகு என் தலைவிதியை நானே நிறைவேற்றிக் கொள்வேன். நடுக்கடலில் விழுந்து உயிரை விடுவேன். நான் பின்தொடர்ந்து வந்து தங்களை காப்பாற்றுவேன். நம் இருவருடைய புனர்ஜென்மம் ஆரம்பமாகும். கடல்களை கடந்து தூர தேசங்களுக்கு செல்வோம். அங்கே தங்களுக்காக ஒரு மாபெரும் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன். ஐயா, இப்படியெல்லாம் பேச வேண்டாம். தென் தமிழ்நாட்டு பத்தினி பெண்களின் மரபில் வந்தவள் நான். பழுவேட்டரையன் தர்ம பத்தினி. தேவி, என்னிடம் உண்மையை சொல்லுங்கள். இந்த கிழவரை எதற்காக மணந்து கொண்டீர்கள்? இவர் பேரில் காதல் உண்டா, அல்லது இவருடைய பலாத்காரத்திற்காகவா? நந்தினி பெருமூச்சு விட்டாள். அவளுடைய கண் விழிகள் மேல் நோக்கிச் சென்றன. ஏதோ பழைய துயரமான ஞாபகங்களில் சிறிது நேரம் ஆழ்ந்திருந்தாள் என்று தோன்றியது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். குந்தவையின் அழகை விட ஆளுமை பண்பு நந்தினியை பெரிய அளவில் ஆட்டி படைக்கிற அம்சமா இருப்பதை கவனிச்சுக்கிட்டு வரோம். பிறரிடம், குறிப்பா ஆண்களிடம் பேசும்போது அகம்பாவம் பிடிச்ச கர்வி, பெண் புலி, பெண் பாம்பு, பெண் பூனை, மந்திரக்காரி, இப்படியெல்லாம் இழிவா குறிப்பிடுறதையும் பார்க்கிறோம். தன் அழகால கவரப்படுறவங்க அழகுடன் ஆளுமையும் வாய்க்க பெற்ற குந்தவைய தன்னை விட உயர்வாக மதிப்பிட்டிடக்கூடாது. கந்தமாறன் கூச்சத்துடன் நந்தினி ஏறிட்டு பார்க்காம தோட்டத்தை பார்த்தபடி நின்றுகிட்டு இருக்கான். குந்தவை தேவியை பார்த்த கண்களினால் என்னை பார்க்க முடியாமல் இருப்பதில் வியப்பில்லை. 1000 குந்தவைகள் ஒரு நந்தினி தேவிக்கு இணையாக மாட்டார்கள். இளைய பிராட்டி விரலை அசைத்தால் வானுலகம் சென்று இந்திரனுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்து விடுவீர்கள். நான் வருந்தி வேண்டிக் கொண்டால் உட்காரக்கூட மாட்டீர்கள். இப்ப கோடிக்கரையில மும்முரமா போய்கிட்டு இருக்கு நந்தினியின் அடுத்த அஸ்திரம். இப்போது இப்படித்தான் சொல்வீர்கள். நாளைக்கு அவளை பார்த்தால் நான் ஒருத்தி உலகில் இருக்கிறேன் என்பதையே மறந்து விடுவீர்கள். என்னை சோதனை செய்துதான் பாருங்கள் என்று சொல்லுகிறேனே. தங்கள் கட்டளை இன்னதென்று இக்கணமே தெரிவியுங்கள். கட்டளையிடும் பாத்தியதை எனக்கு கிடையாது ஐயா. விண்ணப்பம் செய்து கொள்கிறேன். பெரிய பழுவேட்டரையரை நான் மணந்த பிறகு சோழ நாட்டில் பிளவும் குழப்பமும் ஏற்பட்டிருப்பதாக சிலர் அவதூறு சொல்கிறார்கள். அது பொய் என்பதை நிரூபிக்க விரும்புகிறேன். அதற்குத்தான் தங்கள் உதவியை நாடுகிறேன். என்னென்னமோ கற்பனை பண்ணி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்த்திபேந்திரனுக்கு பெருத்த ஏமாற்றம். மற்றவங்களோட புகழுக்கும் கீர்த்திக்கும் நிறைய போராடியாச்சு. இனி தனக்காக வாழ விரும்புகிறான். இவளோ சோழ பேரரசை காப்பாற்ற பாடுபடுறதா சொல்லி தன் பெயரை காப்பாத்திக்க பார்க்கிறா. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.